தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் பதவி தனக்கு கொடுக்க வேண்டும் என தாவேக பிரமுகர் அஜிதா ஆக்னஸ் சென்னை பனையூரில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேந்திரன், விவரங்கள். தூத்துக்குடியின் மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பை தனக்கு வழங்க வேண்டும் என்று கட்சியின் பிரமுகராக இருக்கக்கூடிய அஜித் ஆக்னல் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய பனையூர் அலுவலகத்தின் நுழைவாயில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டவருடன் நுழைவாயிலில் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார். தூத்துக்குடியில் மாவட்ட செயலாளர் நியமனமானது இன்று நடைபெற்றது. விஜய் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர்களை நியமித்திருக்கிறார். அவர்களுக்கான மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டதற்கான கடிதத்தை விஜய் வழங்கி அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அந்த அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடவும் இருக்கிறார்கள். இந்நிலையில் தான் தூத்துக்குடியின் மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பை தனக்கு வழங்க வேண்டும் என்று வழங்காமல் வேறொருத்தருக்கு வழங்குகிறார்கள் என்று அதிருப்தியில் இருந்த அஜித் ஆக்னல் காலையிலிருந்தே விஜயை சந்திப்பதற்காகவும் இந்த பொறுப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தியும் பனையூர் அலுவலகத்தின் நுழைவாயில் முன்பு காத்திருந்தார். அங்கு பேரிகேடுகள் அமைத்து தடுப்புகள் அமைத்து அஜித் ஆக்னலையும் அவரது ஆதரவாளர்களையும் உள்ளே விடாமல் பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்தி வைத்திருந்தனர். விஜய் வரும்போது அவரது விஜயின் காரையும் அஜித் ஆக்னல் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டார். அவர் மட்டுமின்றி அவரது ஆதரவாளர்களும் விஜயின் வாகனத்தை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் பிறகாக விஜய் பன்னீர் அலுவலகத்திற்கு உள்ளே சென்று 5 மாவட்ட செயலாளர்களும் நியமனம் செய்துவிட்டு திரும்ப புறப்பட்டும் சென்றார். அஜித் ஆக்னலிடம் இதற்கிடையில் கட்சி சார்பில் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையும் நடத்தினர். தற்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம், உங்களுக்கு உரிய பொறுப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதை பேட்டியாகவும் கொடுத்திருந்தார்கள். ஆனாலும் தான் விஜய் சந்திக்காமல் செல்ல மாட்டேன், தனக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பை வழங்க வேண்டும் என்று தற்பொழுது நுழைவாயில் முன்பு வாசலிலே சாலையில் பேரிகேட் அமைத்து தடுப்புகள் அமைத்து அவர் நிறுத்தப்பட்டிருந்தார். ஆனால் தற்பொழுது கட்சியின் அலுவலக நுழைவாயில் முன்பு விஜயை சந்திக்க வேண்டும் என்று அவரும் அவரது ஆதரவாளர்களும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியில் மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பை தனக்கு வழங்க வேண்டும், நாங்கள் நீண்ட காலமாக ஒழித்திருக்கிறோம் என்று கோரிக்கை முன்வைத்து அவர்கள் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது அவர்களுக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டைகளை எல்லாம் காண்பித்து இங்கிருந்து செல்ல போவதில்லை, விஜயை பார்க்கும் வரை நாங்கள் செல்ல மாட்டோம் என்று தற்பொழுது அஜித் ஆக்னலும் அவரது ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டோரும் சென்னை பனையூர் கட்சி அலுவலகத்தின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.